அன்பார்ந்த தியானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. அது பல பிரச்சனைகள் ஒரு மனிதன் சந்தித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு ரெமெடியும் கிடைக்க மாட்டேங்கி சங்கடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏதாவது என்ன சொன்னான்னா சில நேரங்களில் 60 வயதுக்கு மேல் இருக்கின்றவர்கள் என்ன சொன்னோம்னா, 60-65 வயசுக்கு மேலாச்சுன்னா ரொம்ப தூர தொலைவுக்கு போய் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகார முறைகளை நம்மளால் செய்ய முடியாது. எல்லா மனிதனுக்குமே தான் எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, அங்கே போ, இங்கே போ, உடனே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் காலச்சக்கரம் நமக்கு துணை இருக்கணும், அங்கே போகிறதுக்குண்டான விதி இருக்கணும். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ என்ன சொன்னாங்க, பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா, எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னோன்னா கொஞ்சம் சிரமம் எடுக்கணும். சிரமம் என்பது சிரமத்தை நம்ம கொஞ்சம் நீங்கள் எடுத்தால் அந்த சிரமம் என்பது என்ன சொன்னா விடிகாலை எந்திருப்பது தான். அப்போ அந்த விடிகாலை நம்ம எந்திக்கிறது ஒரு சோம்பேறித்தனமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த விடிகாலையில் எந்திப்பதற்குண்டான ஒரு பெரிய அற்புத பலன் இருக்கிறது. 4:30 to 6 ராகு காலம், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு பொக்கிஷம் தான், அதிர்ஷ்டமான நேரம். இந்த நேரத்தில் எந்திரிச்சு யார் ஒருவர் தியானம் பண்ணுகிறீர்களோ, ஒரு விளக்கு போட்டு என்ன சொன்னா நீங்கள் என்ன சொன்னா ப்ரே பண்ணுகிறீர்களோ, அது உங்களுக்கு என்ன சொன்னா மன ரீதியான உளைச்சலில் இருந்து தப்பிக்க வைத்து அந்த காரியங்கள் உங்களுக்கு இலகுவாக சீக்கிரமாக நடக்கும். இலகுவாக சீக்கிரமாக நடக்கும். அப்போ இந்த இலகுவாக சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, நாம் இதற்கு என்று ஏதாவது ஒரு ரெமெடி இருக்கிறதா? எந்திக்கணும், எந்திரிச்சிடலாயா. சிரமங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக 9 மணிக்கு படுத்தீங்கன்னா என்ன சொன்னால் 10, 11, 12, 1, 2, 3, 4, 7 மணி நேரம் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தூக்கம் போதும். அப்போ எந்திரிச்சு என்ன சொன்னால் நீங்கள் குளிக்கலாம் வேண்டாம். பாத்ரூம் வந்தால் போங்க, பாத்ரூம் வரலைன்னா மூஞ்சி கையை காலை நல்லா கழுவுங்க. காதுக்கு பின்னாடி கொஞ்சம் என்ன சொன்னால் நல்லா தண்ணி விட்டு கழுவுங்க. காதுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி, 2 காதுக்கு பின்னாடி கழுவணும். ஏன்னா காதுக்கு பின்னாடி 2 சக்கரங்கள் இருக்கிறதாக ஐதீகம் சொல்லுகிறது. அப்போ அந்த காதுக்கு பின்னாடி தேய்ச்சி முகங்கால்கையெல்லாம் கழுவிட்டு உங்கள் பூஜை ரூமுக்கு போங்க. உங்கள் பூஜை ரூமுக்கு போய் என்ன சொன்னால், இது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா தமிழ் மாதப்பிறப்பில் தான் ஆரம்பிக்கும். தமிழ் மாதப்பிறப்பில் தான் ஆரம்பிக்கும். அப்போ தமிழ் மாதப்பிறப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா 1ஆம் தேதி, தமிழ் மாதப்பிறப்பில் 1ஆம் தேதி இரவு 4:30 to 6 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் நாள் நல்ல புது மண்கிளியன் செட்டி தான் வாங்கணும். அந்த புது மண்கிளியன் செட்டி வாங்கி என்ன சொன்னான்னா, முதல் நாள் நல்லெண்ணெய் தீபம். நல்லெண்ணெய் தீபம் அந்த புது மண்கிளியன் செட்டி அடியில் ஒரு சில்வர் கிண்ணம் வச்சு எண்ணெய்கள், ஏன்னா புது மணிகள் ரொம்ப எண்ணெய் ஒழுகிரும். அதில் நீங்கள் சார் நல்லெண்ணெய் 6 நாள், நல்லெண்ணெய் 6 நாள் தொடர்ச்சியாக போடும். நீங்கள் விளக்கு போட்டுட்டு தியானம் பண்ணாலும் சரிதான், இல்லை உங்கள் வீட்டு என்ன சொல்லணும் மாடியில் போய் வாக்கிங் போனாலும் சரிதான், இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலும் சரிதான், ஏதோ ஒன்று பண்ணுங்க. இல்லை மந்திரம் சொல்லணும்னா சொல்லுங்கள், அது உங்களுடைய பிரியம். ஆனால் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை 1.5 மணி நேரம் என்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் 6 நாள், மாதப்பிறப்பின் முதல் 1ஆம் தேதியிலேருந்து 6 நாள் என்ன சொன்னான்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். சரியா? அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 2வது 6 நாள் நெய் தீபம் ஏற்றணும். 3வது 6 நாள் வேப்பெண்ணெய் ஏற்றணும். 4வது 6 நாள் விளக்கெண்ணெய் ஏற்றணும். 5வது 6 நாள் தேங்காய் எண்ணெய் ஏற்றணும். இவ்வளோதான். இந்த எண்ணெய்களை நீங்கள் என்ன சொன்னால் வரிசைக்கிரமமாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எண்ணெய் என்ன சொன்னான்னா நல்லெண்ணெய், நெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 எண்ணெய் தான். அப்போ 5
எண்ணெய்கள் தனித்தனியாகத்தான் போடணும், கூட்டாக போடக்கூடாது. கூட்டாக போடக்கூடாது. எண்ணெய்களை வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. சாஸ்திரத்தில் வந்து அது தப்புன்ட்டான். நீங்கள் எல்லோரும் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி போடுவீங்க, அது பெரிய தவறு. அப்போ இந்த 30 நாள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தன்னுடைய கஷ்டங்களை வந்து நிவர்த்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்து 4:30 மணிக்கு தான் கரெக்டாக பொருத்தணும் கிடையாது. 4:40 4:35 இதெல்லாம் பொருத்தலாம். ஆனால் எரியிறது 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு மேலே நீங்கள் குளிர வச்சிடலாம். இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து வருகிறானோ அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் கஷ்டம் தீர்ந்துடும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வரலாம். தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரலாம். இல்லை ஒரு மாதம் செஞ்சாச்சா அதுக்கடுத்து கேப் விட்டுக்கிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு என்ன சொல்லணும், ஏன்னா இதை ஆரம்பிக்கிறது என்ன சொல்லணும், மாசப்பிறப்பில் தான் ஆரம்பிக்கும். இடையிலலாம் வந்து என்ன சொல்லணும், வந்து அந்த ஒர்க் அவுட்டிங் ஆகாதுன்னு ஆரம்பம் தமிழ் மாசப்பிறப்பின் வந்து முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை ஆரம்பித்து கண்டிப்பாக செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இதில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து என்ன சொன்ன நல்ல வேலை கிடைக்கணும், அவன் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும், 65 வயசாச்சு, வயதான மனிதர்களுக்கு வந்து கவனிப்பார் இல்லை, அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வீட்டோடர்களால் நன்றாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எந்த கோரிக்கை இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த 5 எண்ணெய்கள் வரிசை கிரமமாக ஒவ்வொரு எண்ணெயும் 6 நாள், அப்போ 30 நாள் நீங்கள் தாராளமாக பொருத்தி விட்டு வந்து உங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை வந்து இறைவனிடம் சொன்னீர்கள் என்று சொன்னால் 100% வந்து அது வெற்றி பெற்று வரும். சரி, இது கல்யாணம் முடியாத பெண் குழந்தைகளுக்கு ஓகேவா? தாராளமாக செய்யலாம். கல்யாணம் முடியாத பெண் குழந்தைகள் தாராளமாக செய்யலாம். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவர்கள் செய்யலாம். உங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன சொன்னுடைய கிளையா அதுக்காக செய்யலாம். உங்களுடைய குழந்தைகள் வந்து காதலில் விழுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சா அதனால் செய்யலாம். வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா சொன்னுடைய காத ஒரு குழந்தைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தோடைய ரகசியம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் அவ்வளோ தூரத்துக்கு மகிமை உண்டு. அது தொடர்ச்சியாக 6 நாள் எழுதுங்க, ரெகுலராக ஏற்றணும். அதுக்கடுத்து 30 நாள் இப்படி ஒரு மனிதன் ஏற்றினான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக என்ன சொல்கிறான் வந்து சக்ஸஸ் பெற்று விடுவான். இதான் நடைமுறைப்படுது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாலும் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுறோம், ஆனால் நரசிம்மர்கிட்ட வந்து ஒரு அற்புதமான குணம் உண்டு. உடனே போனால் பிரச்சனையை தீர்த்துடுவார். உங்கள் ஊரில் வந்து நரசிம்மர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த நரசிம்மர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போகணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போய் செவரளி மாலை வாங்கி போட்டு என்ன சொன்னாங்க வந்து நரசிம்மருக்கு வந்து 2 நெய் தீபம் போட்டோம். அவ்வளோதான். நெய் தீபம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய கோரிக்கையை வந்து சொல்லணும். அப்போ நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம், நரசிம்மர் வந்து அவதரித்த நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தில் போவது வந்து ரொம்ப 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 உங்களுடைய காரியம் என்ன காரியத்தை வேணாலும் என்ன காரியமாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து நரசிம்மரை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் செவரளி மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால், செவரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் ஜெயிக்கும். என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தாராளமாக கோயிலுக்கு போங்க, நரசிம்மரை பாருங்கள். நரசிம்மரை பார்த்து வந்து என்ன சொன்னா நீங்கள் இந்த காரியத்தை வந்து என்ன சொன்னா அது சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. போய் வந்து செவரளி மாலை போட்டு 2 நெய் தீபம் போட்டு நரசிம்மருக்கு பக்கத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு 12 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய எந்த கோரிக்கையை வைத்தாலும் அவர் தடாலடியாக முடித்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு கண்டிப்பாக உண்டு. இதை நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக என்ன சொன்னாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்து இந்த விவசாய பூமி வச்சுருக்காங்க இல்லையா, விவசாய பூமி வச்சு சிறு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பசுங்கோமியம்
பசுங்கோமியம். அந்த பசுங்கோமியம் பசுஞ்சாணம் பசுங்கோமியம். அப்போ இந்த பசுங்கோமியமும் பசுஞ்சாணமும் வந்து என்ன சொன்னால் பசுங்கோமியம் பசுஞ்சாணம் ஒரு 10 லிட்டரு அல்லது 20 லிட்டரு தண்ணியில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பசுஞ்சாணத்தை கரைக்கணும். அதில் 1 கிலோ வந்து என்ன சொன்னான்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி 20 லிட்ரு பசுங்கோமியம் கொஞ்சம் வந்து ஒரு நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா ஒரு 5 லிட்டரு 5 லிட்ரு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஒரு கேன் கொடுத்தீங்கன்னா அவங்க பிடிச்சி வந்து என்ன சொன்னால் கொடுத்துருவாங்க. பெரிய கொட்டடிகள் இருக்கிற மாடுகள் இருக்கிற இடத்துல கொடுத்துருவாங்க. அது பசுஞ்சாணம் கொஞ்சம். இதை வந்து என்ன சொன்னால் 20 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கி 1 கிலோ கஸ்தூரி மஞ்சள் பொடி வந்து என்ன சொன்னால் போட்டு கலக்கி உங்களுடைய விவசாய நிலத்தில் நன்றாக தெளித்து விட வேண்டும். நன்றாக தெளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும்னா அந்த விவசாய பூமியில் நஷ்டம் வராது, உறுதியாக நஷ்டம் வராது. இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். யாராவது நீங்கள் வந்து பசுங்கோமியத்தை கொண்டு வந்து என்ன சொன்னான்னா நம்ம பூமியில் வந்து என்ன சொன்னான்னா பசுங்கோமியத்தை வந்து ஊற்றி இருக்கிறீர்கள்ன்ற அது சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்போ பசுஞ்சாணமும் பசுங்கோமியமும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கலக்கி அழகாக நீங்கள் வந்து என்ன சொன்னா அதை உங்களுடைய செடிகளுக்கு 108 நாளைக்கு ஒரு முறை வந்து என்ன சொன்னா வருஷத்தில் வந்து ஒரு 4 தடவை, வருஷத்தில் 3 தடவை. அப்போ வருஷத்தில் 3 தடவை அந்த செடிகளுக்கு வந்து என்ன சொன்னா அழகாக உங்களுடைய தென்னை மரம் வச்சுருந்தாலும் சரி தான், மாமரம் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை விவசாய பூமியில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டுருந்தாலும் சரி தான், அதை அந்த இடத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னா நன்றாக தொளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பூமி வந்து மங்களத்தை அள்ளி கொடுக்கும். அதற்கடுத்து விவசாய பூமி வச்சுருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சனிக்கிழமை ஒரு 3 நபருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும். விவசாய பூமி வச்சு விவசாயம் பார்க்குறவங்க சனிக்கிழமை என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு 3 நபருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் என்ன சொல்லலாம் வருஷத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு 2 தடவையோ 3 தடவையோ அமாவாசை என்று என்ன சொன்னான்னா வந்து ஒரு 3 ஒரு கோவிலுக்கு அன்னதானத்தை கொடுக்கணும். இப்படி செஞ்சால் விவசாயத்தில் வந்து பெரும் நன்மைகள் ஏற்படும், தீமைகள் வராது. ஏதோ விவசாயிகள்லாம் விரக்தியில் இருக்கீங்க. அந்த விரக்திக்கு காரணம் போதிய விலை கிடைக்காமை, போதிய வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆட்கள் கிடைக்காமை, தசகூலி வந்து அதிகமாக போச்சு. அப்போ தசகூலி அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு தன்மைகளில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த நடைமுறைகளை நீங்கள் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன சொன்ன பலவிதமான என்ன சொன்னான்னா இதில் என்ன சொல்லியிருக்கேன், பலவிதமான பிரச்சனைகள் தீர, தடைகள் விலக, விவசாய பூமியில் லாபம் பெற, இதெல்லாம் எல்லா மனிதனும் இலகுவாக செய்யக்கூடியது. நம்மளுடைய கைக்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். இதை நடைமுறைப்படுத்துங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.